ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னா புட்டு அப்புறமா கடலைக்கறி. நம்ம எல்லார் வீட்லையுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு கடலைக்கறி செய்வோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் பண்ணியிருக்கிறது அதுதான். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு ஸ்பெஷலும் கூட. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஸ்பக் வந்து ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி வந்து காலேஜுக்கு போயிருக்கான். அதுதான் இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். என்னடா அந்த பையன் இப்போ தான் காலேஜ் போகிறானா அப்படின்னு சிலருக்கு தெரியும், சிலருக்கு வந்து தெரியாது இல்லையா. தம்பி வந்து ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் முடிச்சிட்டான், பிடெக் ஐடி முடிச்சிட்டான். இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. அஸ்பக் ஃபாரின் போகிறது, இந்த மாதிரி பணம் கட்டணும், இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படி வேண்டான்னு சொல்லி பணம் கேட்டிருந்தோம் அப்படி சொல்லிட்டு அது கிடைக்கல. அதில் இப்போ என்னென்னா தம்பி வந்து பிடெக் ஐடி முடிச்சிட்டான். முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா நம்ம வந்து ஹையர் ஸ்டடி அவனுக்கு வந்து ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. நான் ஃபாரினில் போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஜெர்மனி அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ஒரு கன்சல்டன்சியில் வந்து பணம்லாம் கட்டணும். அப்புறம் அவங்க மேலே நம்பிக்கை எங்களுக்கு வரல. சரி பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ரிட்டர்ன் கேட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு அதில் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு சரி வேண்டாம், ஃபாரின் போகிறதுக்கு வந்து இப்போ வந்து பிரச்சனை வேண்டாம் நமக்கு, அதனால இங்கேயே நம்ம வந்து அவன் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா குமரகுரு, இங்கே கோயம்புத்தூரில் வந்து குமரகுரு காலேஜில் வந்து எம்பிஏ படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சேர்த்து விட்ருக்கோம். அதனால அந்த காலேஜுக்கு ஃபஸ்ட்டு டே இன்னைக்கு தான் போகிறான். அதனால தான் இனிமேல் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்ய வேண்டிய மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பேருமே படித்து முடிச்சுட்டாங்க. இனி இந்த ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ், ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸில் இருந்து காலேஜுக்கு வந்துட்டேன். அடுத்து இவங்க வேலைக்கு போவாங்க, அதுக்கு தான் நம்ம லஞ்ச் செய்வோம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா மறுபடியும் என்னென்னா முதல்ல இருந்து என்னை படிக்கிறதுக்கு தான் நான் போகிறேன், முதல்ல இருந்து நீ போ சாப்பாடு செய்ய அப்படின்னு சொல்லிட்டானுங்க. சரி என்ன பண்ணுறது, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அவங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி தம்பி படிக்கிறதுக்கு இப்போ வந்து எம்பிஏ குமரகுரு காலேஜில் சேர்த்துருக்கோம். அவன் அங்கே தான் இப்போ போகிறான். ரொம்ப ஃபாரின் போகிற ஒரு இது இருந்துச்சு, அது வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த ஃபீலும் பண்ணல. எங்களுக்கு ரிட்டர்ன் பணம் மட்டும் வந்துட்டால் போதும் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் என்னென்னா, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து 10 நாள் ஆச்சு. இதை பற்றி ஒரு தகவலுமே கிடையாது. இடையில ஒரு நாள் வந்து அங்கே கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. இங்கே வந்து நீங்கள் வந்து சேம்பரில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களான்னு கேட்டாங்க. இல்லைங்க எதுவுமே எடுக்கல, எங்களுக்கு கூப்பிடவும் இல்லை அவங்க அப்படின்னு சொன்னேன். சரி மறுபடியும் சார் வந்து சொல்லுவாங்க, மறுபடியும் என்னன்னு கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ 4 நாள் ஆச்சு, இன்னும் எந்த தகவலும் இல்லை. அது அப்படியே ஸ்டாப்பில் அப்படியே நிற்கிது. எந்த லெவலில் போய் நிற்க முடியும் அப்படின்றது இன்னும் நமக்கு தெரியல. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கான வேலைகளை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வழியில் போயிட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ அஸ்மாவும் படித்து முடிச்சிருச்சு. அது என்ன பண்ணிச்சுன்னா, என்னோட அம்மாவோட பிஸ்னஸில் நான் உன்னோட இருக்கிறேமா, உன்னோட பிஸ்னஸில் உனக்கு ஹெல்ப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு சரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் வேலைக்கு போகிறத பற்றியும் யோசிக்கல. அஸ்மா வந்து எனக்கு ஹெல்ப்பாக, நான் வந்து வீடியோ வேலை அது இதுன்னு இருக்கிறப்போ அஸ்மா தான் அங்கே முன்னாடி நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. எனக்கு அதாவது நல்லா ஹெல்ப் பண்ணுது அஸ்மா. இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ இதுதான் நம்ம வீட்டோட சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே போகலாம். அதனால சரி ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறப்போ யாரும் லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. பசங்க எப்படி இருந்தாலும் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதே சங்கடப்படுவானுங்க. சரி அது ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறப்போ எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அதனால நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி செஞ்சேன். இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுருக்கோம் ராகி புட்டு, அந்த மாதிரி ராகி புட்டு, அரிசி மாவு, அரிசி மாவு புட்டு, இந்த மாதிரி சேமியா புட்டு, இதெல்லாம் நிறைய செஞ்சுருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிகப்பரிசி மாவு இருப்பதில்லை, கேரளா ரைஸ் புட்டு மாவு, அதில் தான் இப்போ புட்டு செஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கடலைக்கறி தான் இப்போ நம்ம வந்து செய்ய போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து ஒரு 6 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். அதிகமாக வேணாம், சும்மா கொஞ்சமாக வெட்டி போட்டால் போதும். அது கூட அதே போல் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். தண்ணி இல்லை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்துடலாம். விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து இது போல் 150 கிராம் அளவுக்கு புட்டு மாவு எடுத்திருக்கேன். சிகப்பு புட்டு மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துருவோம். நம்ம கடையில் வந்து கேரளா புட்டு மாவு பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்ல குருணையாக தான் இருக்கும். நம்ம வந்து நார்மலாகவே நார்மல் மாவில் புட்டு செய்வோம். ஆனால் அங்கே உள்ள புட்டு மாவுலாம் பார்த்திங்கன்னா இது போல் கொஞ்சம் குருணையாகவே இருக்கும். அந்த மாதிரி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் நம்ம கலந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். அப்போ தான் அது வந்து சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி கடுக்கடுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா புட்டு மாவு வந்து நல்லா கலந்தாச்சு. நம்ம எப்பயுமே வீட்டில் இருக்க மாவில் வந்து புட்டு செய்கிறத விட இது கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும்.
இவ்வளோ தண்ணி தான் அப்படின்லாம் இல்லை, ஒவ்வொரு மாவை பொறுத்து பிடிக்கும். அந்த மாதிரி நல்லா ஒரு நல்லா ஈரப்பதமாகணும். அப்பயும் பாருங்கள் உதிரி உதிரியாகவே இருக்குது. நம்ம வீட்டில் நார்மல் மாவில் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்காது, உருண்டையாக இருக்கும் சில மாவுங்கள்லாம். அதனால் இந்த மாதிரி புட்டு மாவில் வந்து இந்த மாதிரி இருக்காது. நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி இந்த மாதிரி கலந்துருக்கேன். கொலன்னு கலக்காமல் இந்த மாதிரி கலக்கணும். நம்ம இப்படி பிடிச்சோம்னா இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படியே இதை உதுத்து விட்டோம்னா உதிர்ந்துடணும். அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள் கொஞ்சம் மாவு தான் போட்டேன், ஆனால் எவ்வளோ மாவு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியேவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். தேங்காயெல்லாம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நல்ல ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம். நம்ம கையில் இதில் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துடலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இது போல் நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ அந்த தேங்காய் கூட சேர்த்து இதையும் வறுத்துருவோம். அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி தேங்காய் கூட சேர்த்து இந்த மசாலையும் சும்மா ஒரு 30 செகண்ட் இப்படி இந்தளவுக்கு வதக்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிடலாம். கடலை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதே கடலை இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா அதையும் இதில் சேர்த்துடலாம். 2 தக்காளியும் இது கூடயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். தேவையான உப்பு, அவ்வளோதான். இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கொலாப்புட்டு உலக்கில் போட்டுடலாம். எப்பயுமே நம்ம தேங்காய் துருவல் வந்து ஃபஸ்ட்டு போடுவோம், அது மாதிரி தான். தேங்காய் போட்டதுக்கப்புறமா மாவு போடலாம். மறுபடியும் தேங்காய், கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் புட்டு மாவு இப்படி மாறி மாறி சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி குக்கர் வச்சுட்டு நான் வந்து ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ குக்கர் மூடி போடலாம். இந்த மாதிரி கேஸ்கட்டில் போட்டு தான் குக்கர் மூடி போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கொதித்து ஆவி இது வெளியில் வரும் பார்த்திங்களா, அந்த இடத்துல இங்கே ஒரு கொலாப்புட்டு உலக்கில் இங்கே ஒரு ஓட்டை இருக்கும் பாருங்கள், அதை வந்து இதில் வச்சிடணும். நம்ம விசில் போட்டதுக்கு பதில் புட்டு உலக்க வச்சு விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ வெந்து ஆவி இதில் வரும். ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். புட்டு ஒரு பக்கம் வச்சாச்சு, கடலைக்கறி ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் மசாலோட அந்த பச்சை வாடை போகலை, கொஞ்சம் பச்சை வாடை போட்டோம், அது வரைக்கும் வேகட்டும். நல்லா கடலைக்கறி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயமும் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டு தேங்காய், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வரட்டும். இது கூடவே 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதெல்லாம் ஒன்றா நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை இதில் சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிப்பை ஊற்றிடலாம். பாருங்கள், நம்ம முதல்ல வேக வச்சோம், கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த மாதிரி தாளித்ததுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் இந்த மாதிரி மிளகாத்தூள் கலந்து இந்த மாதிரி சேர்த்துட்டோம்னா சூப்பராக வந்துடும். இது கூட கொஞ்சம் தேங்காயும் நம்ம வறுத்து போட்டிருக்கனால டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ புட்டு ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். புட்டு வேக வச்சு பாருங்கள் 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா இதுலெல்லாம் ஆவி வந்து வெந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஒரு புட்டு ரெடி. சூப்பராக இருக்குது பாருங்கள். புட்டு சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அருமையான ஒரு கடலைக்கறியும் ரெடி. சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு நல்ல கேரளாவுக்கு போய் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலில் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் மாமாவுக்கு வேட்டை தான். ஏன்னா கேரளாவுக்கு போனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அவர் வந்து விரும்பி சாப்பிட்றது. அதனால் சூப்பரான ஒரு ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு அவங்க வந்து வேலையை பார்த்தாச்சு. அஸ்பாக்கும் கிளம்பிட்டான். நாங்கள் வந்து இப்போ எடுத்த வீடியோலாம் அப்லோடெல்லாம் பண்ணி போட்டுட்டு அப்படியே நானும் வந்து அஸ்மா போயிடுச்சு, கடைக்கு முன்னாடியே போயிடுச்சு. அப்புறம் அடுத்தது வந்து நான் வந்து இப்போ எடிட்டு அப்லோடு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நானும் அப்படியே கிளம்புறது தான். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்.
கடையில் போய் என்ன சாரி வீடியோ இருக்கிறத அங்கே போய் பார்க்கலாம்.